ஓவியகுமார் வணக்கம். நிச்சயமாக தமிழகம் முழுவதும் பரபரப்பினை ஏற்படுத்திய கன்னியாகுமரி மாவட்ட அணுக்கழிவு அகழ்வாய்வு திட்டம் குறித்து தற்போது தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு மற்றும் ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் கன்னியாகுமரி மாவட்ட மக்களிடையே சிறிது நிம்மதியை ஏற்படுத்தி உள்ளது என்றே குறிப்பிட வேண்டும். நேற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் உள்ளூர் மக்கள் பிரதிநிதிகளிடம் தமிழக அரசு தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியது. மக்கள் நலனிற்கு எதிராகவோ அல்லது சுற்றுச்சூழலை பாதிக்கும் வகையிலோ உள்ளூர் மக்களிடம் கலந்தாலோசிக்காமல் எந்த முடிவும் எடுக்கப்பட மாட்டாது என தமிழக வெற்றிக் கழக அரசு உறுதி அளித்துள்ளது. இந்த உறுதியானது கன்னியாகுமரி மாவட்ட மக்களிடையே சிறிது நிம்மதியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே குறிப்பிட வேண்டும். அரசு விளக்கம் மற்றும் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் கடும் எதிர்ப்பின் காரணமாக தற்பொழுது ஒரு அமைதியான சூழல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிலவுகிறது. இது குறித்த விரிவான விவரங்களை சேகரித்த போது ஓவியா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணு கனிமங்களை அகழ்ந்தெடுத்த விவகாரம் கடந்த சில நாட்களாக பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இது தொடர்பான அரசின் புதிய அறிவிப்பு, அதற்கு பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு ஏற்கனவே தெரிவித்துள்ள கடும் எதிர்ப்புகள் குறித்து விரிவாக பார்க்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கீழ் மிடாலம், இணையம், புத்தந்துறை, ஏழு தேசம் மற்றும் கொல்லங்கோடு ஆகிய கிராமங்களில் சுமார் 1144 ஹெக்டேர் பரப்பளவில் அணுக்கனிமங்களை அகழ்ந்து எடுப்பதற்காக இந்தியன் ரேர் எர்த்ஸ் லிமிடெட் என அழைக்கப்படும் மத்திய அரசின் IREL நிறுவனத்திற்கு கடந்த 2021 ஆண்டு மத்திய அரசு அனுமதி ஒன்றினை வழங்கியது. இந்த ஒதுக்கீடு 5 ஆண்டுகள் செல்லத்தக்கதாக இருந்த நிலையில் 10/6/2026 அன்றுடன் அதன் காலாவதி முடிவடைவதாக இருந்த நிலையில் சமீபத்தில் தமிழக அரசு இந்த ஆணையை மேலும் ஓராண்டு காலத்திற்கு, அதாவது 10/6/2027 வரை நீடித்து அரசாணை பிறப்பித்தது. இதற்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் கடுமையான எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் நேற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் டாக்டர் பிரபு, நிதி அமைச்சர் மரிய வில்சன், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத், இயற்கை வளங்கள் துறை முதன்மை செயலாளர் சுல்சோங்கம் ஐடக் சிறு மற்றும் குளச்சல் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பட் ஆகியோர் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் மக்களின் நலனிற்கு எதிராகவோ அல்லது சுற்றுச்சூழலை பாதிக்கும் வகையிலோ உள்ளூர் மக்களிடம் கலந்தாலோசிக்காமல் எந்த ஒரு முடிவையும் தமிழ்நாடு அரசு ஒருபோதும் எடுக்காது என அரசு தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டது. இதற்கு முன்பாக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் கடும் எதிர்ப்பு அரசின் இந்த கால நீட்டிப்பு நடவடிக்கையை மிக கடுமையாக எதிர்த்தது. மக்களின் போராட்டமும் கன்னியாகுமரி பகுதியில் இந்த திட்டத்திற்கு எதிராக கடும் போராட்டங்களை முன்னெடுத்தனர். இதற்கு முன்பு திட்டமிடப்பட்ட பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டங்கள் மக்கள் எதிர்ப்பு காரணமாக ரத்து செய்யப்பட்ட நிலையில் நேற்று நடைபெற்ற 3/11/2024 அன்று நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதிக்கும் இத்தகைய நச்சு திட்டங்களை கைவிட வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கெல்லாம் மேலாக நேற்று தமிழக அரசு நடத்திய இந்த முக்கியமான அமைச்சர்களின் கூட்டத்திற்கு பிறகு இது எந்த விதமான மக்கள் நலனுக்கு எதிரான திட்டங்களையும் முன்னெடுக்க போவதில்லை என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அரசாணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ஓவியா குமார், இதுவே இந்த நிலவரத்தில் தற்போது இருக்கும் கள நிலவரம். ஓவியா, விவரங்களுக்கு நன்றி வனராசங்கர். கன்னியாகுமரி அணுக்கனிமங்கள் திட்டம் குறித்து அமைச்சர் பிரபு விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்த முக்கிய செய்தியை தற்போது பார்த்தோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வனராசங்கர் வழங்கிட கேட்டோம்.